இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. ஒரு நாட்டை கண் பார்வையற்ற மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு பட்டத்து இளவரசன் உண்டு. தன் மகனை அழைத்து, மகனே, இந்நாட்டின் மன்னனாக நீ பொறுப்பேற்கும் காலம் வந்துவிட்டது. நீ அரியணையை ஏற்க வேண்டும். அதற்கு முன் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு இளவரசனோ, தந்தையே, நம் சிற்றரசர்களில் 4 பேருக்கு இளவரசிகள் உண்டு. அவர்களில் யாராவது ஒருவரை திருமணம் செய்ய விரும்புகிறேன். ஆனால் யாரை தேர்ந்தெடுப்பது என்று தான் எனக்கு தெரியவில்லை. தாங்கள் தான் உதவ வேண்டும் என்று சொன்னான். மன்னன், சரி, அவர்களுக்குள் ஒரு போட்டி வைக்கிறேன். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களையே நீ திருமணம் செய்து கொள் என்று சொன்னார். அதுவரை நீ அரண்மனையில் ஓய்வெடு. நீ தீராத வயிற்று வலியில் துடித்து கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிவிக்கப் போகிறேன் என்று சொன்னார். மறுநாள் காலை 4 இளவரசிகளும் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டார்கள். மன்னர் அவர்களிடத்தில் சொன்னார், இளவரசனுக்கு தீராத வயிற்று வலி. அவன் வழியிலே துடித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் 4 பேரும் அவனுக்கு பிடித்த சுவையான உணவை தயாரிக்க வேண்டும். அதை நான் சாப்பிட்டு பார்ப்பேன். யார் தயாரித்த உணவு மிக சுவையாகவும் அவனுக்கு பிடித்தாற் போலவும் உள்ளதோ அந்த இளவரசியை இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்து பட்டத்து இளவரசி என்று அறிவித்து விடுவேன் என்று சொன்னார். 4 இளவரசிகளும் போட்டி போட்டு கொண்டு உணவை தயார் செய்தார்கள். முதல் இளவரசி இறைச்சியை கொண்டு ஒரு சுவையான உணவை தயாரித்தாள். அது மிகவும் வாசனையாகவும் சுவையாகவும் இருந்தது. 2வது இளவரசியோ காய்கறிகளை கொண்டும் மசாலா பொருட்களை கொண்டும் தயாரித்திருந்தாள். அதுவும் மிக அற்புதமான சுவையை கொண்டு இருந்தது. 3வது இளவரசியோ பால் வெண்ணெயை கொண்டு ஒரு வித்தியாசமான உணவை தயாரித்திருந்தால். அதுவும் அமிர்தத்தை போன்று இருந்தது. 4வது இளவரசி செய்த உணவிலே கொஞ்சம் உப்பு காரம் குறைவாக இருந்தது. இளம் சூடில் இருந்தது. சில மூலிகைகள் போட்டு அதில் அதன் வாசனை வீசியது. இந்த 4 தயாரித்த இந்த உணவுகளையும் மன்னர் சாப்பிட்டு விட்டு அந்த சுவையை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தார். முதல் 3 இளவரசிகளுக்கு ஒரே மகிழ்ச்சி. நாம் 3 பேர் தயாரித்த உணவுகள் அபாரம் என்று மன்னர் சொல்லிவிட்டார். நம் 3 யாராவது ஒருவரைத்தான் இளவரசியாக தேர்ந்தெடுக்க போகிறார் என்று பூரித்து போனார்கள். அதே எண்ணத்தில் 4வது இளவரசியை எண்ணி அவர்கள் நகையாடினார்கள். மன்னர் என்ன சொல்ல போகிறார் என்பதை மக்கள் அனைவரும் இந்த 3 இளவரசிகளோடு சேர்ந்து காத்திருந்தார்கள். அப்போது மன்னன் 4வது இளவரசியைத்தான் நான் இளவரசனுக்கு வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று அறிவித்தார். அவையில் இருந்த அனைவரும் மன்னனிடம் ஏன் என்று கேட்க, அதற்கு மன்னன் சொன்னார், முதல் 3 பேரும் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருந்தார்கள். ஆனால் 4வது இளவரசி மட்டும்தான், இளவரசனுக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலியில் துடிக்கின்ற அவனுக்கு உப்பு காரம் எண்ணெய் மற்றும் சூடு குறைவாக இருக்க வேண்டும். நல்ல மூலிகைகளை கொண்டு அவன் தீராத வயிற்று வலியை குறைக்க வேண்டும் என்று எண்ணி இந்த உணவை தயார் செய்துள்ளார். அவர்தான் உண்மையில் குடும்பத்திற்கும் இந்த நாட்டிற்கும் சிறந்தவராக இருப்பார் என்று தீர்ப்பை சொல்லி முடித்தார். இந்த 4வது இளவரசியே அந்நாட்டின் பட்டத்து இளவரசியாக எல்லோர் முன்னிலையும் அறிவிக்கப்பட்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பதிலுக்கு பதில் செய்வதற்கு அன்பென்ன உதவியா? அது நிகழ்தல். அது நல்லவர்களால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும். தகுதியானவர்களுக்கு அந்த இடம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.